கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 2:21, ரோமன்ஸ் 2:21. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? இப்போ நிறைய கேள்வி கேட்க போகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இது பண்ணும்போது இந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட இந்த முடிவு வரைக்கும் 27வது வசனம் வரைக்கும் வரிசையாக கேள்வி கேட்க போகிறாரு. இதில் முதல் 2 கேள்வி இன்னைக்கு கேட்குறார். அதாவது என்ன, மற்றவங்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதிக்காமல் இருக்கலாமா? எப்படி? நீங்கள் ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்களுக்கும் பொருந்தும். 50வது சங்கீதத்தில் ஆசாப் எழுதும்போது சொல்கிறாரு, 16வது வசனத்திலேருந்து பாருங்கள். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? உனக்கு என்னப்பா நியாயம் இருக்குது? நீ என் வார்த்தையை எடுத்து போதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? காரணம் என்ன? சிற்சையை நீ பகைத்து, என்னுடைய டிசிப்ளினை நீ பகைத்து என்ன பண்ணுற? என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எழுதி போடுகிறாய். என்ன? நீ வார்த்தையை பின்னாடி போட்டுற. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாயே, விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, நீ மற்றவனுக்கு போதிக்கிற நீ எப்படி உனக்கு போதிக்காம இருக்கலாம்? 23வது அதிகாரம் மத்தேயுல சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் வேதபாரகர்கள் சொல்லும்போது அதில் 3வது 4வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். சரியா? அவங்க சொல்றதை நீங்கள் கேட்டு செய்யுங்க. ஆனால் என்ன பண்ணாதீங்க, அவர்களின் செய்யின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். என்ன? அவங்க வாயில சொல்றாங்க, ஆனால் அவங்க செய்யறதில்லை. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளில் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடார்கள். என்ன? மக்களால் சுமக்க முடியாத எல்லா சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, ஆனால் என்ன பண்ணுறதில்ல, அவங்களால ஒரு காரியமும் செய்யறதில்லை. அப்போ சிந்திச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம். ஏன்னா அங்கே கருத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கேட்குறாரு? நீ மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதுன்னு பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? என்ன திருடாதான்னு சொல்லிட்டு நீ திருடாமல் திருடலாமா? ஏன்னா அதனால தான் யாக்கோபு 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்ற, நீ அவசரப்பட்டு போதகனாகாத. ஏன்னா உனக்கு என்ன ஒரு கடுமையான ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும். ஏன்னா நீ மற்றவங்களுக்கு போதிக்கிற. அப்போ மற்றவங்களுக்கு போதிக்கிறதுனா நீ அதற்கேற்றார் போல் நீ வாழ வேண்டும். ஏன்னா போதிக்கும் போது முதல்ல உங்களுக்கு தான் நீங்கள் போதிக்கிறீங்க. அப்போ என்ன, உனக்கு நீயே போதிக்காமல் இருக்கலாமா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய கேவலமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கு போதிக்கிறவங்க அநேகர் அதன்படி வாழ்வதே கிடையாது. இதுதான் பிரச்சனை. ஏன்னா போதிக்கிறவங்க எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையும் அவங்களுடைய வார்த்தையும் ரொம்ப வித்தியாசமாக இருப்பதான் நம்ம பார்க்குற மிகப்பெரிய கொடுமையான காரியமாக இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு போதிக்கிறாங்க, அவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், களவு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ பிஷப்பு எலெக்ஷனுக்கு வந்தவங்க எதுக்காக வர்றாங்க? அவ்வளோ காசு செலவு பண்ணி வர்றாங்க, எப்படியும் கொள்ளையடித்து நிறையா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு. பிறகு எப்படி அவங்க கரெக்டாக செய்வாங்க? அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு போதிக்கிறவங்க எந்த அளவுக்கு நீங்கள் வாழக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. நம்ம இந்த இந்தியாவில் நம்ம கொஞ்சம் காலமாக இப்போ ஒரு 2 வருஷமாக இந்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப்னு ஒன்று பிரசங்கிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கேம்ப்பு கொடுக்குறோம். அது எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்துலேருந்து தான் அந்த மொத்ததும் எடுத்தோம். என்ன? எஸ்ரா என்ன பண்ணார்? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் அதன்படி வாழவும் பின்பு அதன்படி போதிக்கவும். என்ன? முதல்ல நீங்கள் வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். அடுத்து 2வது என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையின்படி வாழணும். 3வது அதுக்கப்புறம் தான் நீங்கள் போதிக்கணும். இன்றைக்கு இந்த இது இல்லாதனால தான் மேடையில் ஏறி யார் வேணாலும் எல்லாம் அறவே காட்டுத்தனமாக எதையாவது சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு
கர்த்தர் என்னை அது கட்ட சொன்னார், இது கட்ட சொன்னாருன்னு காணிக்க வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி சுரண்டக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒன்றாய் இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு போதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களுக்கு போதிக்கிறீங்களா பாருங்க. உங்கள் வாழ்க்கையை சோதனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மனம் திரும்புங்கள். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை கற்று அதன்படி வாழ்ந்து மற்றவர்களுக்கு போதிக்கிற நல்ல ஜனங்களாய் வர எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்படி இல்லாதவர்கள் இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பி உமக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.